Hello students, 10th Max exercise 3.2ல ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம் இப்போ பார்க்கலாம். 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 பாலினாமியலையும் எழுதிட்டோம். ஒன்று நம்ம f of x எடுத்துக்கணும், இன்னொன்று g of x எடுத்துக்கணும். இப்போ டிகிரி அதிகமாக இருக்கிறத நம்ம f of x எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியலோட ஹையஸ்ட் பவர் என்ன 4. அப்போ இந்த பாலினாமியலோட டிகிரி 4. செகண்ட் பாலினாமியலுக்கு வாங்க. இதில் ஹையஸ்ட் பவர் 3 இருக்குது. அப்போ இதோட டிகிரி 3. இங்கே டிகிரி 4, இங்கே 3 இருக்குது. அப்போது இந்த ஹையஸ்ட் பவராக இருக்கிறத நம்ம f of x வச்சுக்கலாம். அப்படி எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆர்டர், அதாவது பவரோட ஆர்டரை செக் பண்ணணும். லாஸ்ட் கான்ஸ்டன்ட் இருக்கணும். அப்போது அதுக்கு முன்னாடி பவர் 1, 2, 3 அப்புறம் தான் 4 வரணும் இல்லையா? இங்கே 3 டைம்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ மிஸ் ஆகிற டைம்ஸ்க்கெல்லாம் 0 போட்டு எழுதிக்கலாம். அப்போ f of x எப்படி எழுதலாம்? x பவர் 4 ப்ளஸ் 0 x cube, x பவர் 4 பவருக்கு அப்புறம் 3 வரணும். அப்போ 0 x cube ப்ளஸ், ஏன்னா இது 0வால் இன்ட்டு பண்ணும்போது 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாம். 0 இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க -1. தென் g of x செக் பண்ணி பாருங்க. கான்ஸ்டன்ட் பவர் 1, பவர் 2, பவர் 3 கரெக்டாக இருக்கு. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் -11 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -11. இப்போ நம்ம ஜிசிடி இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். பவர் அதிகமா இருக்கிறத டிவைடண்டா எடுத்துக்கலாம். எக்ஸ் பவர் 4 பிளஸ் 0x கியூப் பிளஸ் 0x ஸ்கொயர் பிளஸ் 0x -1. இன்னொரு பாலினாமியல டிவைசரா எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூப் -11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் -11. இப்போ நம்ம இந்த டிவைடண்டோட ஃபர்ஸ்ட் டேம் என்ன? எக்ஸ் பவர் 4. இந்த டிவைஸோட ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. எக்ஸ் பவர் 4ங்கிறது நம்ம எக்ஸை 4 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் கியூப் அப்படிங்கிறது வந்து எக்ஸை 3 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரியே இந்த 3 இங்கே எக்ஸு. ஸோ 3 டைம்ஸ் எக்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் வந்து எக்ஸ் மட்டும் இருக்கு. ஸோ இந்த எக்ஸை நம்ம குவாசன்ட் பிளேஸ்ல எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த குவாசன்ட்ல எழுதின எக்ஸையும் இந்த டிவைசர் ஃபுல்லையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். டிவைசர் ஃபுல்லாக எழுதிருங்க. எக்ஸ் கியூப் -11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் -11 இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் என்ன வரும்? எக்ஸ் பவர் 4. மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸை ஆட் பண்ணிக்கணும். இங்கே பவர் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லைன்னா 1. அப்போ 1 + 3 4 வந்துடும். மைனஸ் இங்கே எக்ஸ் இன்ட்டு -11 எக்ஸ் ஸ்கொயர். இங்கே இது 1ல் தான் நம்பர் இருக்குது. அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 11 இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதுனதை இங்கே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 -11 எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் -11x. கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் கீழே எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கீழே எக்ஸ், அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இதையே சப்ராக்ட் பண்ணணும். அப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாமா? சைனை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ பிளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிரும். இங்கே சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணும்போது இங்கே 0 இருக்குது. அதனால இந்த 11 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். சேம் சைனுனா அதே சைன் தான், நம்ம அதை தேவையில்லை, பிளஸ் எழுத தேவையில்லை. ஸோ எக்ஸ் கியூப். இங்கே டிஃப்ரெண்ட் சைன் சப்ராக்ட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இங்கே 1 தான் இருக்குது, இங்கே டேமே இல்லை. அதனால நீங்கள் இதை கன்சிடரே பண்ண வேண்டாம். இதை அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே 0 தான் இருக்குது. அப்போ இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ப்ளஸ் 11x. நெக்ஸ்ட் வந்து இந்த கடைசி டேமை கீழே கொண்டு வந்துடலாமா? -1. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமை நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டோம். இதில் ஃபர்ஸ்ட் டேம் என்ன இருக்குது? 11x கியூப். இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் டேமால டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேமால டிவைட் பண்ணணும். அப்போ எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? 11 இருக்குது. இந்த 11 இங்கே எழுதணும். இங்கே 11க்கு சைன் எதுவும் இல்லைன்னா ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 11 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே ஸ்டெப் தான். இந்த 11 இந்த டிவைசரோட மல்டிப்ளை பண்ணணும். 11 டிவைசர் என்ன இருக்குது? எக்ஸ் கியூப் -11 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் -11 இருக்கு. இதே மல்டிப்ளை பண்ணுங்க. 11 into x cube 11x cube minus 11 11s are 121 x square plus 11 into x 11x minus இங்கே 11 11s are 121. இதையே இங்கே அப்படியே எடுத்து எழுதுங்க. 11x cube minus 121 x square plus 11x minus 121. இதையே சப்ராக்ட் பண்ணணுமா? சப்ராக்ட் பண்ணால் சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க.
பிளஸ் சேஞ்ச் இன்டூ மைனஸ், மைனஸ் சேஞ்ச் இன்டூ பிளஸ். 11x கியூபும் மைனஸ் 11x கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது, அப்போ சப்ராக்ட் பண்ணணுமா? இங்கே எதுவுமே இல்லைன்னா 1, அப்போ 121லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணினீங்கன்னா 120 கிரேட்டர் நம்பரோட சைனு ப்ளஸ் அதை எழுத தேவையில்லை, எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் ஆயிரும். இங்கே டிஃப்ரெண்ட் சைன், அப்போ சப்ராக்ட் பண்ணிட்டு 121லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 120 கிரேட்டர் நம்பரோட சைன் ப்ளஸ். இதோட இங்கே அடுத்தது நெக்ஸ்ட் கீழே கொண்டு வரக்கு எதுவும் இல்லை. அப்போ இந்த டிவிஷன் இதோட முடிஞ்சுது. ஆனால் நம்மளுக்கு ரிமைண்டர் என்னவா வரணும்? 0 வரணும். 0 வர வரைக்கும் நம்ம சம் போடணும். சரி, இப்போ இந்த ரிமைண்டரில் 120 வந்து காமனாக இருக்குதா? அப்போ அதை வெளியில் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் உள்ள என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 120 வெளியில் எடுத்துட்டோம். அப்போ எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எழுதணும். இப்போ நீங்கள் இப்படி எடுக்கிறதுக்கு இங்கே எதுவும் இல்லை, 0 வரும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 120 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 120 எக்ஸ் ஸ்கொயர் வந்துருச்சு. 120 இன்ட்டு 1 120 வந்துருச்சு. சரி, இப்போ இது வந்து 0வா வந்திருக்கணும் இல்லையா? அப்போ 0வா வராதனால இது இப்படி எழுதிக்கோங்க. இப்போ அடுத்தது டிவிஷன் போடணும். எப்படி டிவிஷன் போடுறதுன்னு பாருங்க. இதில் ரிமைண்டரா இருக்கிறதுல இந்த 120 காமன் எடுத்தோம் இல்லையா? அது டிவைசரா வராது, அதை எடுத்துக்காதீங்க. மிச்சம் இருக்கிற இதை மட்டும் டிவைசரா எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இது டிவைசர். இந்த டிவைசரா இருக்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் சம்ல டிவைசரா இருக்கிறத நம்ம டிவைடண்டா எடுத்துக்கணும். எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11. நெக்ஸ்ட் அதே முதல் போட்ட அதே டிவிஷன் மாதிரி தான் நம்ம இப்ப சம் போட போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் கியூப் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். டிவைசரோட ஃபர்ஸ்ட் டேர்மால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண எப்படி டிவைட் பண்றது? எக்ஸ் கியூப்னா என்னது? எக்ஸ் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. எக்ஸ் ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்றது. எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிருமா? பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. அப்போ அதையே குவாசன்ட் பிளேஸ்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணுமா? குவாசன்ட்ல எழுதின எக்ஸையும் டிவைசரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன வருது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணினதை இங்க எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் வருது இல்லையா? இப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் டேமே இல்லை, அப்போ நீங்க அங்க எதுவுமே எழுத வேண்டாம். அதனால 0x ஸ்கொயர் எழுதிடுங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் வருது, எக்ஸுக்கு கீழே தான் எக்ஸ் எழுதணும். ஸோ இந்த சம்மில் நீங்க இந்த 0 போடுற இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு கீழே எக்ஸ் ஸ்கொயர் ஒன்றும் இல்லைன்னா 0 போட்டுருங்க. இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா? சைனை சேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ பிளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிரும். இங்கே சேம் சைனாக இருக்குது, ஆட் பண்ணிக்கணும். பொதுவாக இங்கே 0 போட்டுட்டோம் அப்படின்னாலே நீங்கள் அதை கன்சிடரே பண்ண வேண்டாம். இந்த இன்னொரு டைம் அப்படியே எழுதிடுங்க. மைனஸ் 11x ஸ்கொயர். இங்கே பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 11 வருது. மைனஸ் 11 வந்து நம்ம அடுத்த டேமை தான் கீழே கொண்டு வர்றோம். ஏன்னா இது வரைக்கும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கிறோம். இந்த மைனஸ் 11 அந்த டேம் இருக்குது, அந்த டேமை நம்ம கீழே கொண்டு வரோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு இதை டிவைடண்டாக கன்சிடர் பண்ணிடுங்க. இது டிவைசர். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேமை டிவைசரோட ஃபர்ஸ்ட் டைம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். அதால டிவைட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? அப்போ மைனஸ் 11 வருது. அதையே குவாசன்ட் பிளேஸ்ல எழுதிருங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த மைனஸ் 11 டிவைசரோட மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, மைனஸ் 11 டிவைசர் என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இதோட மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. மைனஸ் 11 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ஸ்கொயர். இங்க மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் வந்துடும். 11 1s are 11. இது அப்படியே எடுத்து எழுதுங்க. மைனஸ் 11x ஸ்கொயர் மைனஸ் 11. இப்போ சப்ராக்ட் பண்ணணும்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் 11x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 11 பிளஸ் 11 கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் 0. இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சுனாலே சம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஜிசிடி எழுதலாம். தேர்ஃபோர் ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. எப்படி ஜிசிடி எழுதுறது அப்படின்னா இங்கே 0 வர இந்த டிவிஷனில் டிவைசர் என்ன இருக்குதுன்னு பாருங்க, அதுதான் ஜிசிடி. குவாசன்ட் எடுத்து எழுதிடாதீங்க, அது தப்பு. ஸோ நம்ம டிவைசரை எடுத்து எழுதிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.